ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் மகாதேவ டெம்பிள், இட்டகி ஆகும். கர்நாடக மாநிலம் இட்டகியில் அமைந்துள்ள மகாதேவ ஆலயம் கிபி 1112 ஆண்டில் மேலை சாளுக்கிய படைத்தலைவர் மகாதேவரால் கட்டப்பட்டதாகும். தேவாலய சக்கரவர்த்தி, ஆலயங்களுக்கெல்லாம் பேரரசன் என்று போற்றப்படும். 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த அற்புதமான சிவன் ஆலயம் கொப்பல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள், 64 தூண்கள் மற்றும் திராவிட பாணியிலான விமானம் ஆகியவற்றை தன்னகத்தே கொண்ட இது ஒரு தலைசிறந்த கலைப்படைப்பாக திகழ்கிறது. இக்கோயிலின் அமைப்பானது ஒரு கருவறையையும் செல்லா, அதனுடன் ஒரு இடைநாழி, வெஸ்டிபிள் வழியாக இணைக்கப்பட்ட மூடிய மண்டபம் ஒன்றையும் கொண்டுள்ளது. இந்த மூடிய மண்டபமானது தூண்களை கொண்ட ஒரு திறந்த மண்டபத்திற்கு இட்டுச் செல்கிறது. இக்கோயில் முழுமையும் கிழக்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது. திறந்த மண்டபத்தின் கூரை விளிம்பிற்கு மேலுள்ள முகப்பு பட்டை, கார்னிஸ் மற்றும் தடுப்புச் சுவர், பேராபெட் போன்ற கோயிலின் சில பகுதிகள் தற்போது சிதைந்து காணாமல் போயுள்ளன. கருவறையில் சிவபெருமானின் வடிவமான லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இம்முதன்மை கோயிலை சுற்றி 13 துணை சன்னதிகள் அமைந்துள்ளன. இச்சன்னதிகள் ஒவ்வொன்றிலும் தனித்தனி லிங்கங்கள் இடம்பெற்றுள்ளன. இக்கோயிலில் மேலும் 2 சன்னதிகள் உள்ளன. இவை இக்கோயிலை பிரதிஷ்டை செய்த சாளுக்கிய படைத்தலைவரான மகாதேவனின் பெற்றோர்களான மூர்த்தி நாராயணர் மற்றும் சந்திரலேஸ்வரி ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவையாகவும். கட்டிடக்கலை சிறப்பம்சங்கள்: கோவில் அமைப்பு. இக்கோவில் வளாகம், கருவறை, கற்பக்கிரகம், இடைநாழி, மூடிய மண்டபம், நவரங்கம் மற்றும் பிரம்மாண்டமான திறந்த தூண் மண்டபம், முகமண்டபம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒற்றை கருவறை ஏகக்கூட அமைப்பை பின்பற்றுகிறது. தூண்கள்: திறந்த மண்டபத்தில் மொத்தம் 64 தூண்கள் அமைந்துள்ளன. இவற்றில் உலோகத்தை போன்றே பளபளப்பாக மெருகூட்டப்பட்டுள்ள, எந்திரத்தில் செதுக்கப்பட்ட லேத் டர்ன்ட் தனித்துவமான தூண்களும் அடங்கும். அலங்கார சிற்பங்கள்: கோவிலின் மேற்கூரைகளும் சுவர்களும் தெய்வங்கள், புராண விலங்குகள், மகரங்கள் மற்றும் வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்களில் இடம்பெறும் நிகழ்வுகளை சித்தரிக்கும் நுணுக்கமான புடைப்புச் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சுற்றியுள்ள சன்னதிகள்: முதன்மை ஆலயத்தை சுற்றி 13 சிறிய சன்னதிகள் அமைந்துள்ளன. இவை ஒவ்வொன்றிலும் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மேலும் மகாதேவரின் பெற்றோர்களான மூர்த்தி நாராயணர் மற்றும் சந்திரலேஸ்வரி ஆகியோருக்கென தனித்தனி சன்னதிகளும் இங்கு அமைந்துள்ளன. மறைந்திருக்கும் பாதைகளிலிருந்து பிரமிக்க வைக்கும் இடங்கள் வரை, கர்ஜிக்கும் இயந்திர ஒளிகளிலிருந்து அமைதியான சூரிய அஸ்தமனங்கள் வரை, இதுவே SPR வீல்ஸ் டிராவலர். இங்கு ஒவ்வொரு பயணமும் ஒரு கதையை சொல்கிறது. ஒவ்வொரு மைல் தொலைவும் ஒரு புதிய சாகசத்தை கொண்டு வருகிறது. சாலை பயணங்கள், புதிய இடங்களை ஆராய்வது மற்றும் பயணத்தின் சிலிர்ப்பு ஆகியவற்றை நீங்கள் விரும்புபவர்கள், இந்த சேனல் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. நகரங்கள், நாடுகள் மற்றும் மறைந்திருக்கும் அரிய இடங்கள் என அனைத்தையும். எனவே சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள். நாம் இணைந்து இந்த உலகத்தை சுற்றி ஆராய்வோம்.